அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் ரவிக்குமார். தொடர்ந்து ஒரு நாளைக்கு 2 அப்டேட், காலை மாலை தொடர்ந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கோம்ல. இன்று ரொம்ப ஒரு முக்கியமான நாள், மே 1. உழைக்கும் கரங்கள் அனைவரையும் போற்றுவோம். உழைப்பாளர் தின நல்வாழ்த்துக்கள். ஏன்னா நம்ம ரெட் ஷர்ட் பார்த்தாவே உங்களுக்கு தெரியும், இது ஈரானில் ஜம்காரா மாஸ்கில் சிவப்பு கொடி ஏற்றிட்டாங்க அப்படின்னு நினைக்காதீங்க. உழைப்பாளர் தினம் வாழ்த்துக்களுக்காக போடப்பட்ட ஷர்ட். ஆனால் அதே சமயத்தில் சிவப்பு கொடி ஏற்ற வேண்டிய சூழ்நிலை வந்திருக்கா அப்படின்னா நேற்று இரவு பரபரப்பு. ஈரான் தனது வான்பரப்பை க்ளோஸ் பண்ணிட்டாங்க, இஸ்ரேலுமே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. திடீர்னு ஒரு 4-5 ட்ரோன் ஈரான் பக்கம் வந்ததாக சொல்கிறாங்க. உடனே சுட்டு வீழ்த்தி தான் சொல்கிறாங்க. நேற்று இரவு இருந்தே அந்த பரபரப்பு தொற்றி கொண்டு விட்டது. அது இல்லாமல் சுற்றி இருக்கக்கூடிய நிகழ்வுகள் என்ன அனைத்தும் ஒருங்கிணைந்த ஒரு தகவலாக பார்த்துடலாம். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்பு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோக்குள்ள போகலாம். முதல் பதிவு, அமெரிக்காவுடைய FBI இந்த வீடியோ பதிவை வெளியிட்டிருக்காங்க. ட்ரம்ப் அவர்கள் தனது விருந்து ஒன்று கலந்துக்கிட்டார் இல்லையா, பத்திரிக்கையாளருக்கான விருந்து நிகழ்வு ஒன்று கலந்துக்கிட்டாங்க இல்லையா. அந்த விருந்து நிகழ்வில் திடீர்னு அவர் சுட முயற்சி பண்ணார்னு ஒருத்தர் கோல் ஹேலன் அப்படின்ற ஒருத்தர் கைது பண்ணாங்க இல்லையா. அவன் என்னெல்லாம் சேட்டை பண்ணான், எங்கெல்லாம் போனான், எங்கெல்லாம் வந்தான் அப்படின்னு அந்த கடைசி ஒரு 10 நிமிஷம் வீடியோ பதிவு. அப்படியே ஒரு வீடியோ பதிவை பார்த்துட்டுருங்க. ஒரு சில புலன் விசாரணையில் ஈடுபடுங்க. அவன் எங்கே போகிறான், என்ன பண்ணுறான் அப்படின்ற பதிவில் முழுமையாக அவங்ககிட்ட காட்டுறேன். ஏன்னா 5 நிமிஷத்துக்கு பக்கம் விட்டுருக்காங்க. அவ்வளோ நேரமும் நம்ம தொடர்ந்து வீடியோ பின்னாடி பேச முடியாது. அதனால அந்த வீடியோ பதிவு உங்ககிட்ட காட்டிட்டு நீங்கள் புலன் விசாரணையில் இறங்குங்க. அப்படியே நம்ம அடுத்தடுத்து மற்ற தகவலை நம்ம பார்த்துடலாம். உங்களுக்கு பக்கத்தில் இன்னொரு சார்ட் ஒன்று காட்டுறோம் பாருங்கள். இது நேற்று மாலை முதல் ஈரானுடைய வான்பரப்பை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இஸ்ரேல் வரைக்குமே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஈரான், ஈராக், சிரியா, இஸ்ரேல் வரைக்குமே வான்பரப்பை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அது இல்லாமல் நேற்று இரவு என்னாச்சுன்னா, திடீர்னு தெஹ்ரான் மேலே ஒரு 4-5 ட்ரோன் வந்ததாகவும் சுடப்பட்டதாகவும் வீடியோ பதிவுகளுமே வந்திருக்கு. வழக்கமாக இதே மாதிரி இதற்கு முன்பு நடந்தது. அப்போ தெஹ்ரான் என்ன சொன்னாங்கன்னா, இல்லை எங்களுடைய வான்தடுப்பு சாதனங்கள் வேலை செய்கிறதா அப்படின்னு நாங்கள் செக் பண்ணோன்னாங்க. பட் ஆனால் இன்று வந்த பதிவுன்னு ஈரான் தரப்புலேருந்து விளக்கம் வரல. மேபி செக் பண்ணுவதற்காக தான் வாய்ப்புகள் இருக்குன்ற மாதிரி தான் தெரியுது. ஆனால் அதே சமயத்தில் ஈரான் என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய ப்ராக்சி குரூப்ஸ் மூலியமாகவும் ஈரான் மூலியமாகவும் ஈராக்கில் இருக்கக்கூடிய அந்த குர்திஸ் நிலைகள் மீது மற்றும் ஒரு 10லேருந்து 15 இடத்துல தாக்கல் நடத்தியிருந்தாங்க. அது இதுக்கு முன்புல ட்ரோன் தாக்கல் நிகழ்த்தியிருந்தாங்க. ஆனால் நேற்று க்ரூஸ் மிசைல்ஸ் மூலியமாகவே தாக்கல் நிகழ்த்தியிருந்தாங்க. அப்போ இவங்க பதிலுக்கு சப்போஸ் குர்திஸ் ரீஜனை வைத்து நாளைக்கு ஏதாவது பண்ணிடக்கூடாதுன்றதுல ஈரான் தெளிவாக இருக்காங்க. தொடர்ந்து தாக்கல் நடத்துகிறாங்க. எங்களுடைய வான்தடுப்பு சாதனங்களும் தயாராக இருக்கிறது, இனியும் நுழைந்தீர்கள் என்றால் முடித்து விடுவோம் என்ற ஒரு எச்சரிக்கை தரும் விதமாக நேற்று பார்க்க முடியுது. பட் கடைசியாக என்ன சொன்னாலுமே ஈரான் என்ன சொல்லுவாங்கன்னா, இல்லை நாங்கள் டெஸ்டிங் எடுத்தோம், சப்போஸ் நீங்கள் எங்கள் மீது தாக்கல் நடத்துனீங்கன்னா கொஞ்சம் பிடிச்சிடும்ன்ற மாதிரி தான் தெரியுது. ஆனால் ஆல்மோஸ்ட் நம்ம மறுபடியும் 2.0க்கு போகிறோம். இப்போ அதாவது யுத்த காலத்துக்கு என்ன காரணம் அப்படின்னா, ஏற்கனவே சென்காம்னுடைய ஒரு டீம் அமெரிக்காவுடைய ட்ரம்ப் அவர்களை கூப்பிட்டு தனியாக ஒரு க்ளோஸ் டோர் ரொம்ப நேரம், ஒரு 3/4 மணி நேரத்துக்கு மேலே டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. அந்த 3/4 மணி நேரம் டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு முன்பே சென்காம் தரப்பில் என்ன சொல்லிட்டாங்கன்னா, நாங்கள் கொடுக்கப்படுகிற ஃபைனல் ஆப்ஷன் அப்படின்னா, ஈரான் வழிக்கு சைன் பண்ணணும் அப்படின்னா அது தாக்குதல் ஒன்றே பிரதான வழி. பட் இந்த தடவை ஆப்ஷனை நம்ம அடுத்த லெவலில் கொண்டு போயிடலாம். கொஞ்சம் லேட் பண்ண ஏற்கனவே நீங்கள் மலைகள் மீது தாக்கல் நடத்தப்பட்டதை அவங்க தோண்டி எடுத்துகிட்டு இருக்காங்க. அதனால் ரொம்ப சீக்கிரமாக பண்ணணும். அப்படி இல்லைன்னா கையெழுத்து போட்டுட்டு விட்டுறணும். இது 2 தான் வாய்ப்பு இருக்குது. அதனால் தாக்குதல் நடத்தலாமா தலைவரே அப்படின்னு ஒரு ஆப்ஷனுக்காக ஒரு க்ளோஸ்டு டோர் நேற்றே அரசல் புரசலாக சொன்னாங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 3 நாள் டைம் கொடுத்தாங்க இல்லையா ஈரான். அந்த 3 நாள் டைம் எல்லாம் தாண்டி ஏப்ரல் 7ஆம் தேதி அமைதி ஒப்பந்தம் ஏற்பட்டது. 7ஆம் தேதியிலிருந்து இன்ன வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க, அமெரிக்கா தரப்புலையுமே ஈரான் தரப்புலையுமே. ஆனால் இஸ்ரேல் அந்தளவுக்கு ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணல. இஸ்ரேல் லெபனான் மீது பெரிய அளவுக்கான தாக்கல் நிகழ்த்தியிருக்காங்க. ஈரானுமே அவங்களுடைய அறிவிப்பு எல்லாமே ரொம்ப தெளிவாக தெரியுது. அவங்களுக்கும் எந்த நேரத்தில்னாலும் தாக்கல் நடத்தணும்னு தெரிஞ்சுதான் தன் வான்பரப்பை க்ளோஸ் பண்ணி தயாராக இருக்காங்க. இஸ்ரேலுமே நேற்று 6500 டன்னுக்கு மேலே வெடிமருந்துகளும் ஆயுதங்களும் இறங்கியிருக்கு. மிடில் ஈஸ்டில் இறங்கியிருக்கு. அது இல்லாமல் முதல் முறையாக ஸ்பேஸ் லேசர், அயன் பீமோடைய ஸ்பேஸ் லேசர் அரபு நாடுகளை இறக்கியிருக்கிறாங்க. வழக்கமாக இது ட்ரையல் பேஸில் தான் வச்சுருந்தாங்க இஸ்ரேல். ட்ரையல் பேஸ் அப்படின்னா வரக்கூடிய ட்ரோனு
லேசர் மூலிமா சுட்டு வீழ்த்துறது. அவனுடைய காஸ்ட் வந்து $1 இருக்குது அப்படின்னா 0.1 இல்லை 0.2 அவ்வளோதான், ரொம்ப கம்மி காஸ்ட்டு தான் வருன்ற மாதிரி சொன்னாங்க. ஆனால் இது வந்து ட்ரையலுக்குலேருந்து ரியாலிட்டிக்கு இன்னும் கொண்டு வராமல் இருந்தாங்க. ஆனால் திடீர்னு இன்றைக்கி வந்து வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை அயன் டோம் அனுப்புறது மட்டும் இல்லாமல் ஐரன் டோம் அனுப்புறது மட்டும் இல்லாமல் இந்த லேசர் பீமையை அனுப்பிச்சிருக்காங்க இந்த தடவை யூஏஇக்கும் மற்ற நாடுகளுக்கும் வந்து அனுப்பியிருக்காங்க. அதனால் பெரிய ஒரு மாறுதல் இருக்குன்றாங்க. யூஏஇ வந்து இறுதியாக லெபனான், அப்புறம் ஈரான், சிரியா இல்லை ஈரான், இந்த 3 நாடுகளிலிருந்து யாராவது இருந்தீங்கன்னா தயவு செய்து உடனடியாக கிளம்பிடுங்க. எவ்வளோ சீக்கிரம் கிளம்புறீங்களோ கட்டின துண்டோடு கிளம்பிடுங்கன்ட்டாங்க. பட் மற்ற நாடுகள் எல்லாமே ஏற்கனவே சொல்லிட்டாங்க, ஈரானில் இருந்தோ இல்லை லெபனானில் இருந்தோ இல்லை ஈராக்கில் இருந்தோ யாரும் இருக்காதீங்கன்னு சொல்லிட்டு செகண்ட் டைமும் வந்து பெரிய அளவுக்கு சொல்லியிருக்கிறாங்க. அதனால் பார்க்கலாம், பெரிய அளவுக்கான அறிவிப்புகள் கொடுத்துருக்காங்க. வான்பரப்பை க்ளோஸ் பண்ணிட்டாங்க, ஆயுதங்கள் கொண்டு வந்து இறக்கி வைத்திருக்காங்க. சென்காமுமே வந்து ஃபைனல் ஒப்புதல் அமெரிக்காவுக்காக வெயிட் பண்ணுறாங்க. ட்ரம்ப்புமே வந்து வழக்கமான தனது தொனியில் வந்து மிரட்டலை விடுத்திருந்தா கூட இன்னும் ஒரு 2-3 நாட்கள் மேபி கரெக்டாக அங்கே எலெக்ஷன் கவுண்டிங்கும் அந்த தாக்குதலும் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா இவங்க ரொம்ப லாங் பீரியட் எடுத்துகிட்டு போகிற மாதிரி தெரியல. வழக்கமாக இதற்கு முன்பு நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன், உளவு விமானங்கள் கண்காணிப்பில் இருந்தால் மட்டும்தான் தாக்குதலுக்கான அடுத்த கட்ட அறிகுறியாக தெரியுங்கன்னு நான் சொன்னேன். நான் கடந்த 1.5 நாட்களாக உளவு விமானங்கள் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ் பகுதியில் ரொம்ப நேரம் பறந்து பெரிய அளவுக்கு உளவு வேலைகளை பார்த்து கொண்டிருக்கிறது என்பதும் ஒரு கூடுதல் தகவல். ஸோ பதற்றம் தொற்றி கொண்டிருக்கிறது என்றதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. இஸ்ரேலுடைய பிரதமர் நெதன்யாகு அவர்கள் வந்து அவங்களுடைய நேவி ஆஃபீஸுக்கெல்லாம் வந்து கங்க்ராச்சுலேஷன் தெரிவித்திருக்கிறார். எதற்காக அந்த கங்க்ராச்சுலேஷன் அப்படின்னா, ஒரு 177 பேர் ஒரு 15-20 நாடுகள் பக்கம் வந்தாங்க இல்லையா, அவங்களெல்லாம் உள்ளே வரவிடாமல் அழுக்க முன்னாடியே கைது பண்ணி அப்படியே திருப்பி அனுப்புறீங்க பற்றியா, இந்த ஒரு செயல் தான் ரொம்ப அற்புதமான ஒரு செயலாக இருக்குது. அவங்கெல்லாம் ஹமாஸ் ஆதரவாளர்கள் எந்த ரூபத்திலையும் நாங்கள் உள்ளே விட அனுமதிக்க மாட்டோம், உடனடியாக தடுத்து நிறுத்தப்படும்ன்ற மாதிரிலாம் கடுமையான ஒரு எச்சரிக்கை வந்து கொடுத்துருந்தாங்க. பட் இவங்க ஹமாஸ் ஆதரவாளர்கள் சொல்லப்பட்டிருந்தா கூட நேற்று ஜார்ஜியா மெலோனி அவர்கள் தனது கடும் கண்டனத்தை தெரிவித்திருந்தார்கள். உடனடியாக அவர்களை விடுதலை செய்ய வேண்டும்ன்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருந்தாங்க. எல்லா நாட்டிலிருந்து மக்கள் வந்திருக்காங்க. இப்போ இன்னைக்கு ஈரான் கூட கடும் கண்டனம் தெரிவித்திருக்காங்க. அவங்க ஏன் ஹமாஸ் கிட்ட போய் பேச வைக்கல, அவங்க ஹமாஸ் கிட்ட போய் பேச வைக்க வேண்டியதானே, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தொடர்ந்து இஸ்ரேல் மீது ஒரு டார்கெட் வைக்கிறாங்கன்றது ஒரு கூடுதல் தகவல். ஒரு வழியாக ஈரான் வந்து ஃபீஃபா வேர்ல்டு கப் வந்து இப்போ அமெரிக்காவும் மெக்சிகோவும் இணைந்து நடத்துகிறாங்க. அதில் கலந்துக்காத சூழ்நிலை இருந்தது. பட் இப்போ கலந்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்களாம், கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்களாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்றதுனால. ஏன்னா அது ஒரு மாதிரி இருந்தது. ஏன்னா அவங்க ஈரான் வரலன்னா இத்தாலி வரீங்களான்னு கேட்டது, இத்தாலி அப்படிலாம் நாங்கள் உள்ளே வந்து மேட்ச்சில் விளையாடணும் அவசியம் இல்லைன்னு சொன்னது. மறுபடியும் இப்போ பார்த்தா வந்து ஃபீஃபா வந்து இல்லை கன்ஃபார்ம் வந்து அவங்க மேட்ச்சுக்கு வராங்கன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. வழக்கமாக இந்த டைலாக் நான் ஆரம்பத்திலே சொல்லியிருக்கணும், சரி இருந்தாலும் இப்போ ரொம்ப லேட்டாக சொல்கிறேன். இன்றைக்கி காலையில் கூட ட்ரம்ப் அவர்கள் தனது பொன்னான வார்த்தைகளை உதித்திருந்தார். ஐயா, இது மாதிரி நீங்கள் வந்து யுத்தத்தை மறுபடியும் செகண்ட் பாயிண்ட் ஆரம்பிக்கிறேன்னு கேள்விப்பட்டீங்களே, தாக்கல் நடத்த போகிறீங்க கேள்விப்பட்டா, உங்களுக்கு தெரியுமா 8 போர் நிறுத்தினேன், எனக்கு இதெல்லாம் சர்வசாதாரணம். இந்தியா பாகிஸ்தான் போர் எப்படி நிறுத்தினேன் சொல்லுங்கள், ஒரு வார்த்தையில் டேரிஃப் வரி என்ன நின்று போச்சு. அது மாதிரி இது மாதிரிலாம் நிறுத்த எனக்கு தெரியுன்றாரு. சரி இதுக்கப்புறம் நம்ம பேசுறதில்ல, எங்கே போனாலும் இந்தியா பாகிஸ்தானை கொண்டு வந்து நிறுத்திடாருன்ற மாதிரி நினச்சேன் நான். இந்த லெபனான் மீது நடத்தப்படுகிற தாக்குதல் கொஞ்சம் கூட குறையில பாஸ், அதிகமாகிடுச்சு பாஸ். நான் உங்களுக்கு 29ஆம் தேதி நான் காட்டின பதிவோட இது வந்து 30ஆம் தேதி நடத்தப்பட்ட தாக்குதல். இந்த வரைபடத்தை பாருங்களேன், கொஞ்சம் கூட கேப்பே விடாமல் இருக்கிற மொத்த ஆயுதங்களும் கொண்டு போய் கொட்டின மாதிரி இருந்தது. நேற்று ஹெஸ்புல்லா வந்து ரிட்டர்ன் அட்டாக்கே வந்து கொஞ்சம் தடுமாறிட்டாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு மக்களை வெளியேற்றி விட்டு இது மிக அதிகமான தாக்குதல், இதுவரை நிகழ்த்தாத தாக்குதலை நிகழ்த்தியிருந்தது நேற்று. லெபனான் முழுவதும் கொஞ்சம் கூட கேப்பே இல்லாமல் அடுத்தடுத்த தாக்கல் நிகழ்த்தியிருந்தாங்க. காரணம் என்ன அப்படின்னா, 2ன்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் இருக்குது பாருங்கள் இங்கே கீழே, அது வந்து ஹெஸ்புல்லா நடத்திய தாக்குதலில் அந்த இடத்துல இஸ்ரேலுடைய இராணுவம் குவிக்கிந்து இருந்தபோது நாங்கள் தாக்கல் நிறுத்தியிருந்தோம்னு சொன்னாங்க. அப்புறம் இன்னொரு பகுதியில் வந்து ஹெஸ்புல்லானுடைய யூனிட் ஒன்று வந்து அட்டாக் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது 2ஐயும் சேர்த்தும் போது அவங்க அட்டாக் பண்ணுறதுக்கும் இவங்க கொஞ்சம் எமோஷனல் ஆனதுக்கும் பதில் தாக்குதல் என்பது சற்று கடுமையாக இருந்தது. அதுவும் லெபனான் மீது நடத்தப்படுகிற தாக்குதல் மிக அதிகமாக இருந்தது. சமீப காலமாக இந்த ஏப்ரல் 1ஆம் தேதி இருந்தே
இந்த பாகிஸ்தானுடைய எல்லை பகுதியில் அந்த பலுஜிஸ்தான் பகுதி இருக்கு இல்லையா, பலுஜிஸ்தான் பகுதி ஓரம், அது பலுஜிஸ்தான் ப்ராவின்ஸ் பக்கத்தில் கொஞ்சம் பாகிஸ்தானில் ஈரானுக்கு பிடிக்காத ஒரு சில சமூக விரோதிகள் உள்ள நுழைகிறாங்க. முந்தா நேற்று கூட ஈரானுடைய போலீஸை ஒரு 6 பேர் பக்கம் சுற்றி வீழ்த்திட்டாங்க. இந்த வரைபடத்தில் ஏப்ரல் 1ஆம் தேதி இருந்து இந்த இன்சிடென்ட் நடந்துகிட்டே இருக்குது. இது வரைக்கும் 25 செக்யூரிட்டி பர்சனல் கொல்லப்பட்டிருக்கிறாங்கன்றாங்க. அதில் 20 மிலிட்டன்ஸ் வந்து கொல்லப்பட்டிருக்கலாம், 7 சிவிலியன்ஸ் இருந்திருக்கலாம். அந்தந்த பகுதியில் வந்து ஒரு மாதிரி கன்ஷூட் வந்து போயிட்டே இருக்குது. அதாவது பாகிஸ்தானுடைய எல்லை பகுதியிலிருந்து ஈரானுக்குள்ள உள்ள நுழையிறது, தாக்கம் நடத்துறது, தொடர்ந்து ஈரான் அங்கே இருக்கக்கூடிய ஆயுதங்களை கைப்பற்றுறது, இந்த மாதிரியான ஒரு அந்த எல்லை பகுதியில் அந்த பதற்றம் வந்து தென்பட்டு கொண்டே தான் இருக்கிறது என்பதும் ஒரு கூடுதல் தகவல். யூகே வந்து அவங்க நாடுகளுக்குள்ள மிகப்பெரிய ஒரு அலர்ட் கொடுத்துட்டாங்க. பயங்கரமான அலர்ட், சாதாரண அலர்ட்லாம் கிடையாது. காரணம் தெரியுமா, எந்த நேரத்தில் தீவிரவாத தாக்கல் நடத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு யாரோ குசுன்னு சொல்லிட்டாங்க. அதனால நாடு முழுவதும் பதற்றமான ஒரு சூழ்நிலை, பிளஸ் ஒரு வார்னிங்குமே கொடுத்துருக்காங்க. முடிந்த அளவுக்கு எல்லாருமே கொஞ்சம் அலர்ட்டாக இருங்கன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அதே போல் ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, இந்த நேட்டோ நாடுகளுடைய கூட்டமைப்பில் ஜெர்மனியிலிருந்து வெளியேறன்னு சொல்லிட்டாங்க. ஜெர்மனி வந்து இப்போ நான் அமெரிக்கா சொல்கிறத பேச்சு கேட்குறேங்க, நேட்டோ நாடுகளை மறுபடியும் கட்டமைப்பதில் எங்களுக்கு பிரதான பங்கு இருக்குது, நாங்கள் வந்து உறுதியளிக்கிறோன்னு சொல்லப்பட்டிருந்தா கூட ஜெர்மனியில் இருக்கக்கூடிய வீரர்களை வெளியேற்றுறாங்க. ஸ்பெயின் அண்டு இத்தாலி, அதுவும் ஸ்பெயின்லலாம் இதுக்கப்புறம் எங்கள் வீரர்கள் இருக்கணும்னு நினைக்கவே கிடையாது. ஒன் ஆஃப் த கிரேசியஸ்ட் கை, வாட் திஸ் கை அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருந்தாங்க. அதனால் ஸ்பெயின்லேருந்து வெளியேற்றுறாங்க, ப்ளஸ் வந்து இத்தாலியிலேருந்து வெளியேற்றுறாங்க. பட் ஜார்ஜியா மெலோனி அவர்கள் என்ன சொல்ல போகிறாங்கன்னு தெரியல, அதை பொறுத்து வந்து பார்க்கலாம் நம்ம. இப்போ ஜனவரி மாதம் ஈரானில் ஒரு ப்ரோட்டஸ்ட் ஒன்று நடந்தது இல்லையா, அந்த ப்ரோட்டஸ்ட்டில் 21 வயசு பையன் ஒருத்தர் நேற்றுலேருந்து தூக்கிலிட்டுருக்காங்க. நேற்று மட்டும் ஒரு 6 பேர் தூக்கிலிட்டாங்க. அதில் 21 வயசு பையன்ற மாதிரி வந்து குறிப்பிடத்தகுந்த விஷயம். ஸோ ஃபைனல் அந்த வீடியோட நிறைவு பகுதியில் 3 விஷயத்தை பேசிடலாம். ஒன்று வந்து காஜா கலாஸ் அவங்க வந்து மெல்ல மெல்ல ரஷ்யா வந்து உணர்ந்து கொண்டு வருதான். அவங்க எப்போ அவங்க பேச்சுவார்த்தைக்கு ஒத்துக்கிறேன்னு சொல்கிறாங்களோ அப்பயே எங்களோட வெற்றி வந்து உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து நாங்கள் கொடுக்குற ப்ரெஷர் இதுக்கு மேலே அவங்க தாங்க மாட்டாங்க. இது எல்லாமே நாங்களும் உக்ரைனும் கிடைத்த வெற்றின்றாங்க. சரி, அப்போ தான் நினச்சிக்கிட்டேன், ஏதோ தட்டு மாதிரி பேச்சு வார்த்தை அது இதுன்னு வருது. உங்களுடைய பங்களிப்பு அதில் பெருசாக இல்லைனாலும் கொஞ்சம் அமைதியாக இருந்தீங்கன்னாவே போதும். வாயிலே கெட்டுக்காதீங்க, மறுபடியும் ஆரம்பித்து விட்டுறாதீங்க. ஏதோ இப்போ கூட ட்ரம்ப் தான் சொல்கிறாரு 9ஆம் தேதிக்கு பக்கத்தில் சைன் பண்ணுறாங்கன்ட்டு. பட் ஆனால் ரஷ்யா தரப்பில் எந்தவித பதிலுமே வரல. அப்பப்போ தாக்கல் நிகழ்த்திட்டு தான் இருக்காங்க. ஆனால் ஒரு விஷயம் உங்களுக்கு 3 வரைபடத்தை காட்ட விரும்புகிறேன். இதில் அந்த நீல கலர் எல்லாமே வந்து உக்ரைன் பெரிய அளவுக்கு முன்னேறுகின்ற பதிவுகளை பார்க்க முடிகிறது. நல்லா முன்னேறிட்டு இருக்காங்க. நிறைய பகுதியில் வந்து தொடர்ந்து முன்னேறிட்டே இருக்கிறாங்க. தொடர்ந்து ரஷ்யா தடுக்க முடியாமல் தடுமாறுறாங்க. இருந்தாலும் மற்ற பகுதியில் நாங்கள் முன்னேறி கொண்டிருக்கிறோம்னு சொல்கிறாங்க. அடுத்தடுத்த பதிவுகள் பார்க்கும்போதே தெரியுதுங்க. அடுத்தது வியட்நாம் போயிடலாமே. ஏன்னா இந்தியானுடைய பிரம்மோஸ் ஏவுகணை பிலிப்பைன்ஸ், இந்தோனேஷியா 2 நாடுகள் நம்ம கிட்ட தான் வாங்குறாங்க. இப்போ வியட்நாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அக்ரிமெண்ட் போட தயாராக இருக்காங்க. வருகின்ற 5ஆம் தேதி இப்போ அதிபராக பதவி ஏற்றுக்கிட்டார் இல்லையா, பதவி ஏற்றுக்கிறதுக்கப்புறம் முதல் வெளிநாட்டு பயணமாக வந்து வெளியே வராரு. அது முதல்ல இந்தியாவுக்கு வராரு. இந்தியாவுக்கு வந்து சுமார் 5800 கோடி மதிப்பிலான பிரம்மோஸ் ஒப்பந்தத்தை வந்து கையெழுத்திடுறார். தோ லாம் அவர்கள் இதற்கு முழு ஒப்புதல் கொடுத்திருக்கிறார். ஸோ தோ லாம் வியட்நாமுடைய இப்போ தற்போதைய அதிபர் அவர்கள் 5ஆம் தேதி அரசு முறை பயணமாக வந்து பிரம்மோஸ் ஏவுகணைக்கு கையெழுத்திடுகிறார். அப்போ இது வந்து 3வது நாடாக சொல்லப்படுகிறது. 1. 2வது, கிம் ஜாங் அன் அவர்கள் உக்ரைனுக்கு அனுப்பப்பட்ட வீரர்கள் மொத்தம் எண்ணிக்கை 14,000 பேராம். அதில் 6,000 பேர் வந்து இறந்துருக்கிறாங்க. அவங்க மறைச்சா கூட இறந்தது உறுதி செய்கிறது. ஏன்னா இந்த மெமோரியல் ஹால்லாம் வந்து ஓப்பன் பண்ணாங்க இல்லையா, அந்த மெமோரியல் ஹால் ஓப்பன் பண்ணதெல்லாம் பார்க்கும்போதே தெரியுதுன்னு ராய்டர்ஸ் பத்திரிக்கை வந்து உறுதியளித்திருக்கிறாங்கன்றது ஒரு கூடுதல் தகவல். உக்ரைனில் வந்து பத்திரிகை சுதந்திரம், உலகளாவிய அளவில் பத்திரிகை சுதந்திரத்தில் பார்த்தீங்கன்னா பெருளவுக்கு முன்னேறி இருக்காங்களாம். ஈவன் அமெரிக்காவில் கூட கிடையாதான், ஐரோப்பாவில் கிடையாதான். ஆனால் உக்ரைன் தான் பத்திரிகை சுதந்திரத்தில் இவங்க 2 நாடுகளையும் மிஞ்சி முன்னாடி போயிருக்கான். அது உக்ரைன்காரங்களுக்கு டவுட்டாக தான் இருக்கும். நிஜமாவே அங்கே பத்திரிகை சுதந்திரம் பெரிய அளவுக்கு இருக்கா, இல்லை யாரையும் எந்த மக்களையும் நாங்கள் எங்கள் கட்டாயத்தின் பேர்லாம் இருக்கிறதில்லன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. பார்க்கலாம் நம்ம. ஃபைனலாக ஒரு கிளைமேக்ஸ், இந்த கவுண்டிங், இந்த போலிங் பூத்தில் வந்து கவுண்டிங் என்றாங்கல்ல, அந்த சிறப்பு அதிகாரிகளுக்கெல்லாம் முதல் பயிற்சி என்ன தெரியுமா, எக்காரணத்தை கொண்டோம் யார் காமெடி பண்ணால் கூட, யார் உங்கள் முன்னாடி எது பண்ணாலுமே நீங்கள் சிரிக்கவே கூடாது, ரொம்ப சீரியஸாக இருக்கணும்.
ரொம்ப அமைதியாக இருக்கணும், காமாக இருக்கணும், சிரிக்கக்கூடாதுன்ற ஒரு உத்தரவு கொடுத்துருக்காங்க. அது என்ன காரணம்னா, திடீர்னு ஒரு வேட்பாளர் அதிகமாக இருக்கும், திடீர்னு ஒரு வேட்பாளர் ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்போ இவங்க பார்த்து சிரித்தாங்கன்னா அது ஏளனமாக சிரித்த மாதிரி இருக்கும். அவங்க தரப்பில் காண்டாயிடுவாங்க, டென்ஷன் ஆகிடுவாங்க. அதனால் அது அவங்களுக்கு மட்டும் இல்லை, வழக்கமாக சிரித்து போடுற எனக்குமே இது ஒரு பாதிப்பு தான். ஏன்னா நான் ஏதோ ஒரு வகையில் இது வரைக்கும் எந்த ஒரு நிகழ்வாக இருந்தாலும் சும்மா கலகலன்னு பேசுவேன். பட் இந்த தமிழ்நாடு இந்த எக்ஸிட் போல மட்டும் என்னால் கலகலன்னு சொல்ல முடியல. மக்கள் பல அர்த்தங்களை உள்வாங்கிக்கிறாங்க. அப்போ தான் நினச்சேன், ஐயா போலிங் பூத்துக்கு உள்ளே உட்காந்துருக்கிற அதிகாரிகளே, உங்களுக்கு மட்டும் இல்லை, செய்தி வாசிப்பாளர்களுக்கும் இந்த ஒரு பெரும் தொல்லை. ஒரு சில நேரத்தில் கலகலப்பாக பேசினாங்கன்னா அந்த இன்சிடென்ட் வச்சு சந்தோஷமாக இருக்கிறான் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. வழக்கமாகவே நம்ம சுபாவம் அப்படிதானே, எப்படி சிரிச்ச முகம் இல்லையா, எப்படி அந்த சிரிச்ச முகத்தை எப்படி நம்ம சீரியஸாக சொல்கிறது அப்படின்னு தான் தெரியல. கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும். பட் அவங்க அதுக்காகவே சிறப்பு பயிற்சி இருக்குன்னு நினைக்கிறேன். ஏப்பா இந்த கவுண்டிங்கன்றவங்க சிரிக்காத ஆளை மட்டும் வாங்க, யாருப்பா சிரிக்காத ஆளை வாங்கப்பா, நீங்கள் மட்டும் இந்த போலிங் பூத்துக்கு உள்ள கவுண்டிங் வாங்கப்பான்ற மாதிரி சொல்கிற மாதிரி இருக்குது. சரி பார்க்கலாம். இன்றைக்கு ஓரளவுக்கான தகவலை கவர் பண்ணு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரவிக்குமார் சோமு சேனலில். இப்போ கூட பாருங்கள், சிரிச்ச முகமாக தான் இருக்கேன். நன்றி, வணக்கம்.